Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தலைநகர் டெல்லியில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக ஆட்சியை பிடித்துள்ள நிலையில் அடுத்த முதல்வராக யார் வரப்போகிறார் என்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருந்தது. டெல்லி முதல்வர் பட்டியலில் அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்திய பர்வேஷ் சர்மா பெயரும், ரேகா குப்தா, முன்னாள் முதல்வர் சுஷ்மா சுவராஜின் மகன் பன்சூரி சுவராஜ் MP ஆகியோரது பெயர்களும் இடம்பெற்றிருந்தது. ஆனால் கணிப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக டெல்லி முதல்வராக ரேகா குப்தா தேர்வு செய்யப்பட்டார். பாஜக தலைமை நடத்திய தீவிர ஆலோசனைக்கு பிறகு முதன்முறையாக MLA-வாக தேர்வாகியுள்ள ரேகா குப்தா டெல்லி முதல்வராக தேர்வாகியுள்ளார். பிரதமர் மோடி முன்னிலையில் டெல்லி ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் ரேகா குப்தா பதவியேற்றார். 50 வயதான ரேகா குப்தா அண்மையில் நடந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஷாலிமார் பாக் தொகுதியில் போட்டியிட்டார். ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர் பந்தனா குமாரியை 29,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி முதல் முறையாக MLA-வாக வெற்றி பெற்றார். டெல்லியின் பெண் முதல்வர்களான சுஷ்மா சுவராஜ், ஷீலா தீட்சித் மற்றும் அதிஷி ஆகியோரை தொடர்ந்து 4வது முதல்வராக பதவியேற்றுள்ளார். கடந்த 1974 ஜூலை 17 அன்று ஹரியானாவில் உள்ள ஜூலானா என்ற பகுதியில் பிறந்தார் ரேகா குப்தா. இவரது தந்தை பாரத ஸ்டேட் வங்கியில் பணிபுரிந்ததால் அவரது குடும்பம் ஹரியானாவில் இருந்து டெல்லிக்கு இடம்பெயர்ந்தது. டெல்லி பல்கலைக்கழகத்தின் தௌலத் ராம் கல்லூரியில் பிகாம் படித்த ரேகா குப்தா பின்னர் மீரட்டில் உள்ள சௌத்ரி சரண் சிங் பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பை முடித்தார். அத்தோடு கடந்த 32 ஆண்டுகளாக RSS உறுப்பினராக இருக்கும் ரேகா குப்தா வழக்கறிஞராகவும் பயிற்சி பெற்றார். இதனிடையே கடந்த 1992 ஆண்டு தௌலத் ராம் கல்லூரியில் ABVP உடன் தனது அரசியல் பயணத்தை தொடங்கியவர் டெல்லி பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தின் செயலாளராகவும் தலைவராகவும் இருந்துள்ளார். அதைத் தொடர்ந்து 2002 காலகட்டத்தில் பாஜகவின் இளைஞரணி தேசிய செயலாளராக இருந்த ரேகா குப்தா மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவின் மகளிரணி பொறுப்பாளராகவும் தேசிய துணைத் தலைவராகவும் பொறுப்பு வகித்துள்ளார். இதனிடையே 2007 மற்றும் 2012 ஆண்டுகளில் வடக்கு பீடம்புரா தொகுதியில் 54வது வார்டு கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் 2022 ஆண்டு மேயர் பதவிக்கான பாஜக வேட்பாளராகவும் இருந்தார். 2022 முதல் 2025 வரை ஷாலிமார் பாக் கவுன்சிலராக இருந்த ரேகா குப்தா ஷாலிமார் பாக் தொகுதியில் போட்டியிட்டு தற்போது அமோக வெற்றி பெற்றுள்ளார். யாரும் எதிர்பாராத சமயத்தில் முதல் முறையாக MLA-வாக வெற்றி பெற்ற குப்தா தலைநகர் டெல்லியின் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் வாழ்த்துகள் குவிந்து வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.